பேண்ட். ஓகேங்களா? இப்ப எல்லா பெண்களும் இது ரொம்ப விரும்பி கேக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கையோட லென்த்துக்கு அந்த பிளவுஸ் கட் பண்ணுவீங்க தெரியுங்களா, அந்த நீளத்துக்கான துணிவை எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு நான் நீளமா துணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது சிங்கிள் கலருக்கு. ஓகேங்களா? இதுவே டபுள் கலர்னா நீங்க பாத்தீங்கன்னா சாரில இருந்து ஒரு பிட்டு நீளமான பிட்டு கட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி கீழே இருக்கிற பார்டரையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ண போறோம், மேல இருந்து ஓகேங்களா, மேல இருந்து ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு நல்லாவே ஒரு சுருக்கு வைக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? மேல இருந்து சுருக்கு வைக்க போறோம். நல்லா ஒரு பட்டையா வர்ற அளவுக்கு இந்த இடத்துல நல்லா அப்படி உள்ள தள்ளி தள்ளி நல்லாவே வைங்க. அதாவது இந்த சென்டர் நாச்சி கட் பண்ணி வச்சுக்கணுமா. சென்டர் நாச்சில இருந்து இந்த பக்கம் தள்ளி நீங்க என்ன பண்றீங்க, நல்லா உள்ள தள்ளி தள்ளி இப்படி நல்லாவே பட்டையா சுருக்கு வைக்கிறீங்க. நல்ல உள்ள, அதாவது சுருக்கு வைக்கிறது நீங்க ஏனாதானம் வைக்க கூடாது, நல்ல பட்டையா வைக்கணும். அப்பதான் கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்லீவோட அந்த டிசைன் உங்களுக்கு நல்லா அழகா தெரியும். இப்ப நான் வச்சுட்டு பாருங்க. அதே மாதிரி இங்க ஆப்போசிட்ல வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆப்போசிட்ல தான் வைக்கணும். இங்க நல்லா மேலே எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே மாதிரி கீழேன்னு அந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்படி இந்த பாவடை மாதிரி சுருக்கு இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, சென்டர் இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த இடத்துல இந்த சுருக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி பார்த்துட்டு இங்கே இந்த சுருக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இதையவே கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வைக்கணும். இந்த இடத்துலையும் சுருக்கு கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். இந்த சுருக்கையும் கரெக்டாக இங்கே சென்டரில் கொண்டு வந்து கரெக்டாக எல்லாம் வச்சிடணும். அதே சமயத்தில் இங்கிருந்து இந்த சுருக்கையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்படி மேலே நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். எல்லாமே ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த இடத்துல அடிச்சுக்கிறீங்க கொஞ்சம் கரெக்டா. அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பீஸை கொண்டு போய் அடுத்தடுத்த பீஸ்ல பீஸை கொண்டு கரெக்டாக வச்சு அடிச்சிடணும். அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, உங்களுக்கு சுருக்கு இந்த மாதிரி இப்படி வரும். வச்சதுக்கு அப்புறமா இங்க வருங்க, இந்த அடிப்பகுதியில நல்லா கரெக்டா 1/2 இன்ச்ல எடுத்து வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். இந்த கையை நாம இந்த சுருக்கு வச்சாச்சு. இந்த இடத்துல நாம இந்த இடத்துல ஒரு பீடு கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். இந்த கையோட வடிவம் பாருங்க, ஃபுல்லா முடிஞ்சுது. உங்களுக்கு உள்ள லைனிங் வச்சு நீங்க அடிச்சு திருப்பி நார்மலா எப்போ மாதிரியே கையை தைச்சுக்கலாம்.